எல்லாருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களில் நம்ம என்ன சொல்லலாம், என்ன தீர்மானம் பண்ணலாம்? எப்பவும் போல் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கண வாழ்த்தி. பயப்படாதீங்க. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகிய மணிமேகலையில் வரக்கூடிய வாழ்த்து. பசி இருக்கப்படாது, நாட்டில் பிணி இருக்கப்படாது. பிணினா நோய். பசியும் பிணியும் பகை, எந்த நாட்டிலையும் பகை இருக்கக்கூடாது. யுத்தங்கள் நிறுத்தப்படணும். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும், எங்கும் செல்வம் நிறைஞ்சிருக்கணும். நீங்காத செல்வம் நிறைந்தவர் எம்பாவாயின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி எல்லாம் இருக்கணும். சரி, இந்த புத்தாண்டில் நாம் என்ன புதுசாக ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம்? சுஜாதா அவர்கள் எழுத்தாளர் சொல்லுவார், அரசாங்கம் 5 ஆண்டு திட்டம் போடட்டும், நம்ம என்ன திட்டம் போட்டிருக்கோம் அப்படிம்பார். இப்போ வச்சுக்கோங்களேன், ஜனவரி தொடங்கி டிசம்பருக்குள்ளே 12 மாதங்களில் நாம் என்னென்ன செய்யலாம்னு வச்சுருக்கோம். ஏதாவது பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட கெட்ட பழக்க வழக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் அதை விட்டுறலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். எப்படி? ஒரு 10 எழுதுங்க. 10ல் நான் சொல்கிறேன் 9 முடியலைன்னா கூட 1 இருந்தால் கூட போதுங்க. ஆனால் 10 கொண்டு வர பார்க்கணும். இப்போ உதாரணமாக சுத்தமாக வைத்துக்கொள்ளுதல் இருப்பிடத்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு அற்புதமான விஷயங்க. நான் அமெரிக்காவில் இருந்தப்போ ஒரு வாரம் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ முதல் 2 நாளில் நான் ஒரு விஷயத்தை என்ன பார்க்க விட்டேன்னா, சாப்பிட்ட பிறகு என் சாப்பாடு தட்டை வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நம்ம ஊர்களில் விருந்தாளிகள் எடுக்க விட மாட்டாங்க. அப்புறம் தான் 3 நாள் கண்டுபிடிச்சேன், என் தட்டையும் சேர்த்து அந்த வீட்டுக்காரவங்க அம்மா எடுத்து கழுவிக்கிட்டு இருந்தாங்க. வெக்கமாக போச்சு எனக்கு. நான் மறுநாள் நான் சாப்பிட்ட தட்டை எடுத்தேன்ல, அவங்க சொன்னாங்க பரவாயில்லைங்க. நாங்கள் இல்லைங்க, நான் ஒரு நல்ல பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு. இனிமேல் நம்முடைய உடைகளை நாம் சுத்தம் செய்து கொள்வதுள்ள, நம்முடைய பல்லை நாமே துளக்குவதை போல நாம் சாப்பிட்ட தட்டை இலையை நாமே எடுக்க வேண்டும்னு ஒரு தீர்மானம் பண்ணேன். 2003 இங்கே வந்தவுடனே அமெரிக்கா போயிட்டு வந்தோடனே எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சோடனே நான் தட்டை எடுத்தேன் பாருங்கள். எல்லோரும் பதறிட்டாங்க எங்கள் வீட்டில். ஐயோ, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, கோப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் கோவம் வந்தால் தான் தட்டை தூக்கி எறிவாங்க. நான் அப்படி செய்ய போடுறாங்கன்னு முடிச்சிட்டாங்க. நான் உடனே இல்லை, இனிமேல் என்னுடைய வேலையை நான் பார்க்குறோம், இதை நான் செய்ய ஆரம்பித்தா நீங்களும் செய்வீங்க. ஏன்னா நீ வீட்டில் எல்லாருடைய பாத்திரத்தையும் நீ கழுவிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். என் வேலையை நான் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேங்க, என் பேரன் உள்பட, லோகவர்மன் பேரன் உள்பட எல்லாரும் சாப்பிட்ட தட்டை எடுத்துகிட்டு போய் சிங்கில் கழுவி வச்சுட்டு வராங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க? படுத்த படுக்கையை மடித்து வச்சிட்டா போதுங்க. அது மட்டும் இல்லை, நேரத்தை முக்கியமாக கொள்ளணும். நேரம் மாதிரியான ஒன்றும் நமக்கு கிடைக்கவே கிடையாதுங்க. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுமாங்க. அதெல்லாம் பழசுங்க. ஏன்னா கண்ணுக்கு பதிலாக இன்னொரு கண்ணு வைக்கலாம்ட்டாங்க. பொண்ணுக்கு பதிலாக பிளாட்டினா வைரம்னா வந்துருச்சுட்டாங்க. அப்போ காலம் என்னது? உயிர் போன்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க. போனால் வராது. இந்த காலத்தை பிடிக்கவே முடியாது நம்மளால். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அலாரம் வச்ச உடனே அதை அமர்த்திட்டு படுக்கிறது ஒரு காலம். அலாரம் அடித்த உடனே எந்திரிச்சிட்டு ஓடி வர்றது இன்னொரு காலம். எனக்கு தெரிஞ்சு அலாரம் 5 மணிக்கு அடிக்க போதுன்னா 4:55க்கு நம்ம எந்திரிக்கிற மாதிரி நம்முடைய உடம்புக்குள்ள ஒரு கடிகாரத்தை சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிடலாம்ங்க. முயற்சி உடையவர்கள் தான் எப்போதும் ஜெயிப்பார்கள். அமெரிக்காவின் ஒப்பற்ற ஜனாதிபதிகள் ஒருவராக விளங்கியவர், அவருடைய சகோதரி சொல்லுவாங்களாம், நீ 4 மணிக்கு எந்திரிச்சா ஜனாதிபதி ஆகலாம், அது எப்பயும் போல் 6 மணிக்கு எந்திரிச்சேன்னா கடலை வியாபாரியாகவே இருக்கலாம்னாங்களாம். அவர் 4 மணிக்கு எந்திரிச்சு கடலை வியாபாரத்தோடு சேர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே அமெரிக்க ஜனாதிபதி ஆனாருங்க. ஜிம்மி கார்ட்டர். கடலை விவசாயத்தில் பெரிய ஆள்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு சாதாரண மனிதனும் முதல் குடிமகனாக மாறலாம் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பயிற்சியும் முயற்சியும் 2 அற்புதமான சிறகுகளாக எடுத்துக்கொண்டு நாம் ஆகாயத்தையும் தாண்டி செல்வோம். வானமே எல்லை என்பது இனிமேல் நமக்கு இல்லைங்க. ஜி ஞானசம்பந்தனுடைய என்னுடைய இந்த அருமையான யூடியூப் சேனலில் இணையுங்கள், மற்றவர்களை இணைக்க செய்யுங்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.